தாம்பரம் தொகுதியில எந்த கட்சிக்கு செல்வாக்கு அதிகம்னு நினைக்கிறீங்க சார்? இப்போதைக்கு டிஎம்கேக்கு தான் இருக்கு. டிஎம்கேக்கு தான். ஓகே. அப்பனா யார் நிக்கிறான்னு தெரியுமா கேண்டிடேட்? கிருத்திகான்னு சொல்லிட்டு யாரோ ஒரு லேடி நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஏன்னா ஆல்ரெடி இங்க எஸ்ஆர் ராஜா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்காம இப்போ இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓட்டு இல்லை, சரி. மாறுற விஷயம் நல்லது தான். ஓகே. மாறுறதுனால ஒரு கேண்டிடேட் மாறுறதுனால நல்ல விஷயம் தான். ஓகே. ஏன்னா கரண்ட் எம்எல்ஏ வந்து இங்க எதுவும் செய்யலையா? களப்பணி ஆற்றலையா எப்படி? அப்படி இல்லை, ஆ. ஒரு புது கேண்டிடேட் வர்றது ஒரு சேஞ்ச் தானே. ஓகே. அவர் செஞ்சிருக்காரு. ஆ. ஒரு கேண்டிடேட் புதுசாக வந்தால் அவங்களுடைய இது எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா. ஓகே. ஸோ அந்த வகையில நீங்க பாக்குறீங்க. ஆமாம், பட் ஆதரவுங்கிறது கொடுக்கறது தான். ஆதரவுங்கிறது நான் டிஎம்கேக்கு தருவேன்னு நான் சொல்லலை ஆ. நான். பட் இருக்கிறத நான் சொன்னேன் நான். ஓகே. தாம்பரத்துல எந்த கட்சிக்கு செல்வாக்கு அதிகம்? கிராமத்தில் வந்து அதிமுகவுக்கு ரெட்டாலைக்கு செல்வாக்கு கட்சிக்கு அதிகமாக இருக்குது. ஓகே. அது வரலாம் நினைக்கலாம். ஆ. யாரு வேட்பாளரா நிக்கிறான்னு தெரியுமா? ராஜன் தான் நிற்கிறார் அவர். ஆ. ஓரளவு வர மக்கள் பணிய மக்களை வந்து சந்திச்சிருக்காங்களா? சந்திக்கல, இனிமேல் தான் வந்தால் சந்திப்பாங்க. ஒன்றும் வரல ஒன்றும். ஓகே. அப்பனா கரண்ட் எம்எல்ஏ எஸ்ஆர் ராஜா இங்க எஸ்ஆர் இருக்காங்க. ராஜா இருந்தார், ஓரளவு செய்தார், பரவாயில்ல, செஞ்சாங்க. ஓரளவு செய்தார். இருந்தாலும் ஏடிஎம்கேக்கு ஆதரவு ஏடிஎம் இருக்குங்களா? கொஞ்சம் ஆளுநர் நிறைய இருந்தல. ஆனா தாம்பரத்துல எந்த கட்சிக்கு செல்வாக்கு அதிகம்? எந்த கட்சி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? சுற்றுப்பக்கம் ராஜேந்திரன் தான். சிட்லப்பாக்கம் ராஜா ஏடிஎம்கே. ஆமாம், ஓகே. கரண்ட் எம்எல்ஏ எஸ்ஆர் ராஜா இங்க மக்களுக்கு எந்த இதுவும் செய்யலையா? அது செய்தார தெரியல, அது தெரியாது. ஓகே. சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு செல்வாக்கு செல்வாக்கு அதிகம். அதிகம். டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிஎம்கே கேண்டிடேட் யாருன்னு தெரியுமா? இப்போ அந்த டாக்டர் ஒரு அம்மா போடுற கிருத்திகா கிருத்திகா தேவி. கிருத்திகா தேவி. ஆனா கரண்ட் எம்எல்ஏ வந்து எஸ்ஆர் ராஜா, அவங்களும் டிஎம்கே தான். ஆமாம். ஆனா அவங்களுக்கு தராம இவங்களுக்கு வந்திருக்காங்கல்ல. இல்லை, அவர் கொஞ்சம் வேலை சரியாக செய்யலன்ட்டு ஜனங்களுக்கு பரவாயில்ல ஒரு இது இருக்குது. ஓகே. ஸோ அதனால மாறி இருக்கு. ஆமாம், இருக்கலாம். தலைமைக்கே அவர் மேலே கொஞ்சம் சரியில்லாமல் ஒரு இது இருக்குது. அவர் வந்து சரியாக செய்யலைன்ற மாதிரி தான். ஓகே. ஓகே. மற்றபடி டிஎம்கேக்கு தான் ஜனங்க நாங்கள் டிஎம்கேவை திட்டுறாங்க, ஆனால் டிஎம்கே தான் போடுவாங்க இங்கே. ஓகே. ஓகே. இப்போ கிருத்திகா தேவி நிக்கிறனால அவங்களுக்கு ஆதரவு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். மொத்தத்தில் கிருத்திகா தேவின்றது இல்லை, டிஎம்கே ஆ. அதுதான் அவங்களுக்கு இங்கே பொறுத்த வரைக்கும். ஓகே. டஃப்னா யாரா சார் இருப்பாங்க? டஃப் கொடுக்கறதுனா எந்த காண்டிடேட்? டஃப் கொடுக்கணும் ஏடிஎம்கே தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன். ஆமாம், ராஜேந்தர் அந்த ஆள் கொஞ்சம் அவர் கொஞ்சம் பவரான ஆள் தான். பட் ஆனால் டிஎம்கே அளவுக்கு அவருக்கு இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. சார் போன ட்ரிப்பு எலெக்ஷன்லாம் எஸ்ஆர் ராஜா இருந்தார், ஜெயிச்சார். இந்த தடவை அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னு தெரிஞ்சிடுச்சு. கிருத்திகா தேவி. கிருத்திகா தேவி கொடுத்துக்கிறாங்க. ஆ. இருந்தாலும் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் இல்லையா? அதனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மனசோட நான் சவாரி போகிறப்ப கேட்குறப்ப என்னன்னா, தாவேக்கா வந்தால் விஜயை வர வைக்கணுன்றாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் வந்து நடிக்கிறவர், இப்போ தான் புதுசாக அரசியல்னு வந்திருக்கிறாரு. இருந்தாலும் அவர் ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சு அந்த ஒரு 5 வருஷத்தில் என்ன ஆட்சி எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இருந்தாலும் அடுத்த வருஷம் அவர் முதலாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் எடுத்தோடனே முதலாகிறது அது தப்பான கருத்து. அதனால வந்து எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஏடிஎம்கே தான். நான் வந்து எப்போ அம்மா இருக்கிறப்பவும் சரி, எம்ஜிஆர் பீரியடில் இருக்கிறப்போ நான் ஏடிஎம்கே தான். எனக்கு அந்த கட்சி ஜெயிக்கணும்னு தான் எனக்கு ஆசைப்படுவேன். ஏன்னா ஏடிஎம்கேல ஆட்சியில் செஞ்சதை விட இந்த ஆட்சியில் எதுவுமே செய்யலை. ஏன்னு கேட்குறீங்கன்னா, ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து இது கொடுத்துருந்தாங்க, லேப்டாப் படிக்கிற பிள்ளைங்களுக்கு. ஆனால் இவர் ஸ்டாலின் வந்து அதை நிறுத்திட்டார். கொடுத்தாங்களே இப்போ லாஸ்ட் டைம் தான் கொடுத்தாரு, 4 வருஷமாக கொடுக்கல யாருக்கும் இல்லையா? லாஸ்ட் டைமில் கொடுத்தாரு. அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா 4 வருஷமாக இந்த கோடைக்கு 2000 ரூபா கொடுக்கவே இல்லை. இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாரு, மகளிருக்குன்னு சொல்லிட்டு 1000 ரூபா கொடுத்து மொத்தமாக 3000, அது ஒரு 2000. அப்போ 4 வருஷமாக மக்கள் வெயிலில் இல்லையா? வெயிலே வரலையா? அப்போ இது ஊட்டி மாதிரி இருந்ததா? அது அவருக்கு தெரியலையா? தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. அதனால இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல்லாம் இருக்குது டிஎம்கேல பொறுத்த வரைக்கும். சரியா ரோடுங்க சரி கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அரசாங்கமே சொல்லிடுச்சு ராபிட்டோவில் 2 வீலர் ஓட்டக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டே அறிவிச்சிச்சு. அப்படிங்கிறப்போ மீறியும் அவங்க 2 வீலர் ஓட்டுறாங்க. இது அரசாங்கம் ஒரு ஸ்டெப் எடுக்குது. இதனால் வந்து ஆட்டோ தொழிலாளர்கள்லாம் பாதிக்கிறாங்க. ஏற்கனவே என்னன்னு பார்க்க போனீங்கன்னா, ஓலா ஊப்பர்னு ஓடின்னு இருக்கிறாங்க. இப்போ சொந்தமாக காசு போட்டு வாங்கி அவங்க டியூ கட்ட முடியாமல், அவங்க குடும்பத்தை பார்க்க முடியாமல் ஆட்டோ டிரைவருக்கும் கஷ்டப்படுறாங்க இல்லையா? இதனால வந்து பார்க்க போனால் ஆட்சிகள் வந்தால் யார் எந்த அமைச்சர் வந்தாலும், அது டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, இந்த ஓலா ஊப்பர் இந்த ராபிட்டோ 2 வீலரை போகிறத கொஞ்சம் தட்டுப்பட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தொகுதியில் எந்த கட்சிக்கு செல்வாக்கு அதிகம்னு நினைக்கிறீங்க? இந்த தொகுதின்னு பார்க்க போனால், கட்சின்னு பார்க்க போனால் ரெண்டுக்குமே செல்வாக்கு அதிகமாக தான் இருக்கும். டிஎம்கேக்கும் இருக்குது, ஏடிஎம்கேக்கும் இருக்குது. ஏடிஎம்கேல யார் கேண்டிடேட்? எங்கள் ஏடிஎம்கில் வந்து சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் நிற்கிறாரு. அவர் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர். அவரு நல்லா கொஞ்சம் நல்ல மனசு நல்லவர். சாதாரணமாக நல்லபடியாக நல்லா எந்த கட்சி தாம்பரத்தில் ஜெயிக்கும்? அது மக்கள்கிட்ட தான் இல்ல இருக்குது. பொதுவா ஒரு கருத்து இருக்கும்ல. அதாவது போன ட்ரிப்பு போட்டவங்க இந்த தடவை ஏடிஎம்கே வரட்டோன்னுவாங்க, இல்லை டிவிகே வரட்டோன்னுவாங்க. அதுக்கு எந்த கட்சி வரும் நான் குறிப்பாக சொல்ல முடியாது.
அது அவங்க மனசில் இருக்கிற கருத்து. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் ஏடிஎம்க்கு தான் போடுவேன் நான் சொல்லுவேன். இப்போ டிஎம்கேல வந்து கிருத்திகா தேவி நிற்கிறாங்கல்ல. ஆமாம். ஸோ அவங்களுக்கு இங்கே செல்வாக்கு இருக்கா? அவங்க ஒரு டாக்டர். அவங்க அந்த மகப்பேறு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தின்னு இருக்கிறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான், கவர்மெண்ட் ஃப்ரீயாலாம் கிடையாது. பார்க்குறாங்க. ஆனால் அவங்கள பார்த்துருக்குறேன் நான். அவங்கள இங்கே மீட்டிங்லாம் வர சொல்ல அவங்கள பார்த்துருக்கேன். சந்திச்சிருக்காங்க. நான் மக்களை சந்திக்கிறேன். மீட்டிங் போட்டாங்கன்னா வந்துட்டு போவாங்க. அவங்க டிஎம்கே இருக்கிற அரசியல்வாதி கூட அவங்க பேசிட்டு அவங்க பழக்கத்தோட இருப்பாங்க. தவிர சிட்லம்பாக்கம் ராஜேந்திரன் வந்து இங்கே மக்களை சந்திக்கிறாரு. ஒரு குறைனா டக்குன்னு வராரு. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 10 வருஷமாக ஆட்சி நடத்தினுக்கிறப்போ இந்த தாம்பத்தில் வந்து எடிஷனே நடக்கலை. சரி, அப்படி போய் கேட்குறப்ப கூட வியாபாரிங்களுக்கு வந்து கஷ்டப்படாமல் நடத்துங்க, கொஞ்சம் வெளியே வந்தாங்கன்னா உள்ளே தள்ளி போடுங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களும் ஒரு வியாபாரின்னு சொல்லியிருந்தா ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தது. ஆனால் டிஎம்கே ஆட்சியில் பார்க்க போனால் இப்போ 5 வருஷத்துலேயே ஒரு 3 தடவை வந்துருச்சுங்க. எஸ்ஆர் ராஜா இங்கே கரண்ட் எம்எல்ஏ இல்லை. ஆமாம். ஸோ அவங்க மக்களுக்காக எதுவும் பண்ணலையா? அவர் இது வரைக்கும் மக்களுக்காக எதுவும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரிலங்க. ஏன்னா அங்கங்கே ரோடு போட்ட ரோடே தோன்றுறாங்க. அது எனக்கு சரி பண்ணல. எஸ்ஆர் ராஜா பண்ணுறது அவர் மக்களுக்காக பண்ணாரா என்னன்னு நம்மளுக்கு தெரில. இது வரைக்கும் நாங்கள் போகிறோம் வரோம் இதுதான். இப்போ ஏடிஎம்கே பற்றி சொன்னீங்க, சிட்லம்பாக்கம் ராஜேந்திரன் எப்படின்னு கேட்டிங்க, அவர் தங்கமானவர் என்னை பொறுத்த வரைக்கும். எஸ்ஆர் ராஜா அண்ணன் கூட நல்லா பேசுவார், போயின்னா பேசுவார். ஆனால் அவர் செஞ்சாரா செய்யலான்னு நம்மளுக்கு தெரிய மாட்டுது. அதுதான் விஷயம். நாம் தமிழ் கட்சி என்னோட ஆதரவு. ஆனால் இங்கே ஜெயிக்கும் போது டிஎம்கே தான் ஜெயிப்போம். டிஎம்கே கேண்டிடேட் யாருன்னு தெரியுமா? இல்லை, நான் வந்து சொந்த ஊர் மதுரை. நான் இங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கணிப்பு தெரியும்ல, ஐ மீன் பேசுகிறவங்க சுற்றுவட்டாரம். என்னோட சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே டிஎம்கே தான் சப்போர்ட்டர்ஸ் இங்கே அதிகம். ஓகே, இங்கே வந்து டிஎம்கேல வந்து கரண்ட் எம்எல்ஏ வந்து எஸ்ஆர் ராஜா. அவங்க மக்களுக்காக எப்படி களப்பணி ஆற்றிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியும்? இப்போ நான் இருக்கிறது பாரதி நகர் இருக்கேன். அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா சாக்கடை எல்லாமே வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நாங்கள் இருக்க வீடு பக்கத்துலேயே. இது வந்து நம்ம வந்து டேரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம மாநகராட்சியில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். நம்ம டேரெக்டாக எம்எல்ஏ அவங்கள அணுக முடியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க நேரில் கூட நம்ம பார்க்க முடியாது. ஓகே, இப்போ வந்து டிஎம்கேல வந்து கிருத்திகா தேவிக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க, டாக்டர் கிருத்திகா தேவி. ஸோ அவங்கள சந்திச்சிங்களா? லைக் அவங்க மக்களை சந்திக்கிறாங்களா? இல்லை, அவங்க இப்போ நீங்கள் சொல்லுறது எஸ்ஆர் ராஜா அவர் தெரியுது, நேம் தெரியுது. சொல்லி தான் இப்போ தான் அறிவிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். 2 நாள் முன்னாடி அறிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு பேர் கூட அவங்க அடையாளம் தெரில நமக்கு. ஆனால் ப்ராப்பராக இல்லை, இன்னைக்கு ப்ராப்பராக இல்லை. அதான் உண்மையை சொல்ல முடியும். இப்போ நம்மளோட அடிப்படை வசதிகள் அது வேணும்ல. நாம் தமிழர் வேட்பாளர் தமிழ்ச்செல்வி இங்கே நிற்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த செல்வாக்கு இருக்கா இங்கே? இல்லை, செல்வாக்குன்னு இல்லை, பொதுவான பார்வையில் நம்ம பார்க்குறோம். நான் கட்சிக்கு ஆதரவு தான் பண்ணுறது, நம்ம உறுப்பினர் கிடையாது. இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசும்போது டிஎம்கேக்கு அதிக ஆதரவு சொல்லுவாங்க. இப்போ நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் ஆதரவு கொடுப்போம். நம்மள மாதிரி எளியவங்க நிற்கும் போது அவங்கள ஆதரவு கொடுப்போன்றத ஒரு எண்ணம். தாவேக்காவுடைய செயல்பாடு இங்கே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதை பற்றி நான் தெரில, அவன் யாரும் தெரில. லாஸ்ட் டைம் இந்த 3 வருஷமாக வந்துட்டு திமுகவுக்கு தான் செல்வாக்கு அதிகம். இந்த முறை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆக இப்போ இந்த முறையில் வந்துட்டு லாஸ்ட் எம்எல்ஏவை சீட்டு கொடுக்கலன்ற ஐடியாவில் ஓடி. ஆமாம், எஸ்ஆர் ராஜாவுக்கு தரல, கீர்த்திகா தேவிக்கு தான் தந்திருக்காங்க, டாக்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் சான்சஸ் இருக்கலாம். கீர்த்திகா தேவிக்கு மக்கள் செல்வாக்கு இங்கே இது வரைக்கும் தெரியாது. கீர்த்திகா தேவின்னு யாருன்னு தெரியாது, சிம்பிளை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ அப்பனா கட்சியுடைய சின்னத்துக்காக தான் ஓட்டு போகும், தவிர வேட்பாளர் யாருன்னு யாருமே தெரியாது. அவ்வளோ, மக்களை சந்திக்கவே இல்லை, இன்னும் இங்கே வரவே இல்லை, இது வரைக்கும் யாருன்னே தெரியாது. ஓகே, எஸ்ஆர் ராஜா மக்களுக்காக எதுவும் பண்ணலையா? ஏன்னா மாற்றி கொடுத்துருக்காங்கல்ல. பண்ணலன்னு நம்ம வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. நீங்கள் டிவி நியூஸை போட்டு கீழ்ச்சிட்ட போகிறீங்க, அந்த அளவுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. செய்யலன்னு சொல்ல முடியாது, செஞ்சாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி, நடுத்தரமானவர். நன்றி. ஏன்னா கரண்ட் எம்எல்ஏக்கு இல்லாமல் புதுசாக ஒருத்தவங்க தராங்க அப்படிங்கும் போது அது ஒரு காரணம். இப்போ மைனஸ் தானே. நான் என் வேலையை ஒழுங்காக செஞ்சாக்கா எனக்கு திருப்பி அந்த வேலையை போட்டு கொடுக்க போகிறாங்க. என் வேலையை நான் ஒழுங்காக செய்யலை, அதனால மாட்டேன். இப்போதைக்கு பார்த்தா ஏடிஎம்கே கூட்டணி. ஓகே, ஏடிஎம்கேல யார் நிற்கிறான்னு தெரியுமா அந்த கேண்டிடேட்? ராஜேந்திரன், சிட்லம்பாக்கம் ராஜேந்திரன். ஓகே, அவர் மக்களை சந்திக்கிறாரா? மக்களோட செல்வாக்கு அவருக்கு இருக்கா? இப்போதைக்கு அவர் தான் சந்திச்சுட்டு இருக்காரு எல்லாத்தையும். ஓகே, கரண்ட் எம்எல்ஏ எஸ்ஆர் ராஜா மக்களுக்காக எதுவுமே பண்ணலையா? பண்ணியிருக்காரு, ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரும்பான்மையாக இல்லை. ஓகே, ஒரு அதிருப்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகேண்ணே, ஃபுல்லாக டிஎம்கே தான் இருக்கும். டிஎம்கேல யார் நிற்கிறான்னு தெரியுமா? கிருத்திகா. அவங்க மக்களை சந்திக்கிறாங்களா? மக்களை சந்திச்சிருக்காங்களா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஆனால் அவரை அடிக்கடி பார்த்துருக்கேன். ஓகே, வர்றாரு போகிறாரு எல்லாமே பண்ணுறாரு. ஓகே, அவரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க கிருத்திகாவை பார்த்தது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே, மற்ற கட்சிகளுடைய செல்வாக்கு இங்கே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிவிகே, நாம் தமிழர், அதெல்லாம் ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும்.
ஆவரேஜாக இருக்கும். ஓகே ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவும் ஓகே. ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து சித்தப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு இருக்கு. ஏடிஎம்கே கூட்டணி தான். ஓகேண்ணே. இங்கே தாமரையும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு செல்வாக்காக இருக்கிறாங்க. பிஜேபியோட செல்வாக்கு பிஜேபி இருக்கு. செல்வாக்கும் கொஞ்சம் இருக்குது. ஓகே. அது இல்லாமல் அமமுக சேர்ந்துருக்காங்க, ம் அவங்க செல்வாக்கும் கொஞ்சம் இருக்குது. ஓகே அதனால் இந்த இதில் நல்ல பலமாக இருக்கும். ஓகேண்ணே. தாம்பரத்தில் டிஎம்கேக்கு தான் டிஎம்கேக்கு தான். டிஎம்கே வேட்பாளர் யார் நிற்கிறான்னு தெரியுமா? தெரியும். யாருண்ணே? எஸ்ஆர் ராஜா. எஸ்ஆர் ராஜா இருந்தாங்க, இப்போ வந்து எஸ்ஆர் ராஜாவுக்கு தரல, கிருத்திகா தேவிக்கு கொடுத்துருக்காங்க சீட்டு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எஸ்ஆர் ராஜா மக்களுக்கு எதுவும் செய்யலையா? செய்யலைன்னு சொல்ல முடியாது, யார் வந்தாலும் இதே சுச்சுவேஷன் தான். ஓகே. வேட்பாளர் யாராக இருந்தாலும் டிஎம்கேக்கு தான் ஆதரவு அதிகம்னு சொல்கிறீங்க. ஓகே. இப்போ கிருத்திகா தேவியை நீங்கள் சந்திச்சது, டாக்டர் கிருத்திகா தேவி சந்திச்சது உண்டா? இல்லை, பார்த்தது நம்ம களப்பணிலையும் அவங்க வந்ததில்லை இது வரைக்கும். ஓகே. எஸ்ஆர் ராஜா வந்து மக்களோட தொடர்புலேயே இருந்தாரா? தொடர்பில் ஒரு 50% இருந்தார். அவர் லோக்கல் தான், தாம்பரம் தான். ஓகே. அவருக்கு டஃப் அதாவது டிஎம்கேக்கு டஃப் கொடுக்கக்கூடிய கட்சினா எந்த கட்சியா? ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? ஏடிஎம்கேல சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவங்க நிற்கிறாங்க. ஸோ அவங்க மக்களை சந்திக்கிறாங்க, மக்களை தொடர்பு சந்திப்பாருங்க. அவர் மக்கள் தொடர்பு இருக்கா? இருக்கு. ஓகே. அவருக்கும் செல்வாக்கு இருக்கு. இருக்கு. ஓகே. மற்றபடி இப்போ டாக்டர் கிருத்திகா வந்து யாருன்னு தெரியல, இருந்தாலும் கட்சியுடைய செல்வாக்கு இருக்கும். நம்ம கட்சி டிஎம்கே ஸ்டாலினோட பேசுதான். ஓகே. எது ஜெயிக்குன்னு சொல்ல தெரியாதுங்க. செல்வாக்கு எந்த கட்சி? செல்வாக்கு வந்து திமுகவுக்கு தாங்க இருக்கு. திமுகவுக்கு தான். திமுகவுடைய வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? இன்னைக்கு வேற ஏற்கனவே உள்ளவர் எஸ்ஆர் ராஜா. ஓகே. இப்போ வேற ஆளு யாரையும் அறிவிச்சு கிருத்திகா தேவிக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ ஆளை மாற்றி கொடுத்துருக்கறனால, கேண்டிடேட் வந்து மாற்றி கொடுத்துருக்கறனால செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கேண்டிடேட்டுக்கு செல்வாக்கு கிடையாது, கட்சிக்கு செல்வாக்கு இருக்கு என்னவோ தெரியாது. ஓகேண்ணே. இப்போ எஸ்ஆர் ராஜாவுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல? ஆமாங்க. ஸோ அவர் மேலே மக்கள் அதிருப்தியில் இருக்காங்களா எப்படி? அப்படி எதுவும் தெரியல ஐயா. ஓகே. இப்போ வந்து கிருத்திகா தேவிக்கு காம்படிட்டரா டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சினா எந்த கட்சியா இருக்கும் தாம்பரத்தில்? இப்போதைக்கு வந்து இந்த எடப்பாடி சொல்றாங்க இல்லைங்களா, ஆமாம், அது டப்பு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓகே. ஆனால் ஓட்டு வந்து டிவிக்கு போடுற மாதிரி இருக்கிறாங்க. டஃப் கொடுக்கறது ஏடிஎம்கே, ஓட்டு டிவிகேக்கா? அப்படிதான் இருக்குது மக்களோட. டிவிகேல யார் நிற்கிறான்னு தெரியுமா? ஒன்றும் தெரியலங்க. கில்லி சரத் தான் இங்கே வேட்பாளராக கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன். ஓகே. அதே சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் வந்து இந்த அம்மா நிற்கிறதுனால அவருக்கு வேல்வேஷன் வரும். ஓகே. அதாவது அவருக்கு கொஞ்சம் வாக்கு கூடுறதுக்கான கூடுதலாக வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஓகே. எது ஜெயிக்கணும்னா நமக்கு தெரியும். இதில் யார் மக்களோட தொடர்பில் இருக்கா, களப்பணியில் யார் இருக்கா? இல்லைங்க, யாருமே இல்லைங்க. ஓகேண்ணே, இதுதான் உண்மை. புரியுதுண்ணே. தாம்பரம் தொகுதியில் எந்த கட்சிக்கு செல்வாக்கு அதிகம்னு நினைக்கிறீங்க? திமுக தான். திமுகவுக்கு தான். திமுகவோட வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? இப்போ வந்து கிருத்திகா தேவிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மக்களை சந்திக்கிறாங்களா? செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? செல்வாக்கு இருக்கு. அவங்கள கட்சிக்கு செல்வாக்கு இல்லை. ஓகே. டிஎம்கேக்கு செல்வாக்கு அவங்களே போடுவாங்க யாருனாலும். புரியுது. இப்போ அவங்களுக்கு காம்படிட்டர், அதாவது டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சினா எந்த கட்சியா இருக்கும்? கட்சி இந்த கட்சி தான், வேற கட்சியெல்லாம் இல்லை. வேற கட்சியெல்லாம் கிடையாது. ஓகே. எஸ்ஆர் ராஜாவுக்கு வந்து கொடுக்கல இப்போ. ஸோ அதனால மக்கள் அதிருப்தியில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா எப்படி? அவருக்கு தான் போடுவோம். ஓகே. அவருக்கு தான், எஸ்ஆர் தான். எஸ்ஆர் ராஜாவுக்கு தான் இவங்க தரல, கேண்டிடேட்டாக தரல இந்த தடவை. அவர் சொல்றது தான். வாய்ப்பு இருக்குமா அந்த வாட்டியும்? வாய்ப்பு இருக்கு. அது டிஎம்கே தான். ஆமா. தாம்பரம் தொகுதியில் எந்த கட்சிக்கு செல்வாக்கு அதிகம், எந்த கட்சி ஜெயிக்கும்? செல்வாக்கு அதிகன்றது அம்மாவுக்கு தான். அதாவது ஏடிஎம்கேக்கு தான். யார் வேட்பாளர்னு தெரியுமா? வேட்பாளர் தான் எடப்பாடி தான். இல்ல, தாம்பரம் தொகுதிக்கு வந்து வேட்பாளர் யாருன்னா சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன். சின்னையா இல்ல இவரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன். மக்களை சந்திக்கிறாங்களா? சந்திக்கிறாரு. அதெல்லாம் வந்து சண்டிவாரி கேட்பாரு, கொள்வாரு, எல்லாம் செய்வாரு. ஓகே. மொத்தம் எதனா சொன்னோம்னா வந்து செய்வாரு. ஓகே. இப்ப கரண்ட் எம்எல்ஏ எஸ்ஆர் ராஜா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க மக்களுக்கு எதுவுமே பண்ணலையா? இது வரைக்கும் அவங்க எதுவும் எங்களுக்கு வந்து பண்ணது கிடையாது. நம்ம ஏதாவது போய் கேட்க போனா கூட ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ மக்கள் அதிருப்தியில் தான் இருக்காங்க. ரொம்ப டார்ச்சர் தான் கொடுப்பாங்க. ஓகே. அப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஏடிஎம்கே. ஏடிஎம்காரா வரணும். டஃப் யாரு கொடுப்பா? டஃப் யாருக்கும் தெரியாது. சரி, ஓகே.